வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங்க்கு மேலேயாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? எஸ், அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ. வாங்க டைரக்டா ஷோக்குள்ள போயிடலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு யாராலையும் வாழ முடியறது இல்லைங்க. எல்லாருக்குள்ளேயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விடுபடுறது, எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் தான். சோ அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பதிவு பார்க்கக்கூடியது அர்த்த பத்த பத்ம ஊர்துவ பச்சி மோட்டாசனம். பேர் தான் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அது கரெக்டாக பிரித்து படிச்சோம்னா அந்த அர்த்தம் நல்லாவே புரிஞ்சிடும். அர்த்த பத்ம அப்படின்னா அர்த்தம்னா பாதி, பத்தன்னா லாக் பண்ணுறது, பத்மனா பாதி பத்மாசனம் போடுறது, ஊர்துவன்னா மேல் நோக்கி தூக்குறது, பச்சி மோட்டாசனம் அந்த ஆசனங்கள் இருக்குது. பச்சி மோட்டாசனா அதோட வேரியேஷன். இதுதான் பிரித்து பார்த்தோம்னா நல்லாவே நம்ம பொருள் புரியும். ஃபஸ்ட்டு அது எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். தண்டாசனம். இப்போ அர்த்த பத்மாசனம் போட போகிறோம். அர்த்தம்னா பாதி, ஒரே ஒரு கால் மட்டும் இப்படி கொண்டு இப்படி வைக்க போகிறோம். இப்போ நான் வலது காலை மடித்து கொண்டு வச்சுருக்கேன். இப்போ என்னோடய வலது கையை கொண்டு போய் இப்படி நல்லா இப்படி திருப்பி நல்லா இப்படி உடலை நல்லா முறுக்கிட்டு இந்த கையை கொண்டு இந்த பெருவரலில் பிடிக்கணும். வலது காலோட இந்த பெருவரலில் நம்ம பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே முன்னோக்கி நம்ம குனிய போகிறோம். நல்ல மூச்சை இழுத்துட்டு கீழே போகும்போது மூச்சு விட்டுணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்போ அதையே இடது காலில் பண்ணிடலாம். இடது கால் நல்லா இப்படி மடித்து வைக்க போகிறோம். அர்த்த பத்மாசனா வச்சுட்டு இடது கையை இப்படி நல்லா உள்ள கையை வெளியில் வர மாதிரி வச்சிடணும். அந்த திருப்பணும். இந்த மாதிரி பண்ணால் தான் அந்த கால் கொண்டு போய் இப்போ பிடிக்க முடியும். நல்லா இப்படி போய் உடல் நல்லா இப்படி திருப்பிட்டு இந்த வலது கையை வச்சு கொஞ்சம் இப்படி பிடிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ வலது கையை மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுடலாம். அதே மாதிரி இந்த எல்போ கீழே மடியணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இது கொஞ்சம் முயற்சி பண்ணால் நல்ல அந்த முறுக்குத்தன்மை இந்த மாதிரி ட்விஸ்டிங் இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தோம்னா கைகள் நல்லாவே கொண்டு போய் அந்த பெருவரில் பிடிக்க முடியும். சப்போஸ் அந்த பெருவரில் பிடிக்க முடியலன்னா ஓரளவுக்கு கையை மட்டும் நல்லா இப்படி பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி நம்ம குனிஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ண பார்த்திங்கன்னா அந்த ஆசனம் கரெக்டாக வந்துடும். இப்போ இதுலேயே ஊர்துவானா நம்ம மேல் நோக்கி அந்த கால் தூக்க போகிறோம். ஒரு கால் மட்டும் இப்படி மடித்து வச்சுட்டு இன்னொரு கால் கீழே இருந்தது இல்லையா, அதை இப்போ நம்ம மேல் நோக்கி நம்ம தூக்க போகிறோம். இடது காலை வச்சுட்டு கை நல்லா கொண்டு போய் அந்த பெருவரில் பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு இந்த வலது காலோட பெருவரில் பிடிச்சி மேல் நோக்கி இப்படி தூக்க போகிறோம். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இது நல்ல பேலன்சிங் போஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம முன்னோக்கி கீழே குனியறதை நல்ல முயற்சி செஞ்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த காலை மேல் நோக்கி தூக்கணும். ஏன்னா அந்த பேலன்சிங் போஸுங்கிறதுனால நல்ல பொறுமையாக நம்ம காலை வச்சு நம்ம தூக்கணும்னா கரெக்டாக வந்துடும். இப்போ அதே மாதிரி நம்ம வலது காலில் பண்ணிடலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனாவாக தான் இருக்கும். முட்டி மடங்காமல் முட்டி நேராக்கி வச்சு நம்ம பண்ணுவோம். சில வினாடிகள். 1 2 3 4
5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இந்த ஆசனம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்பு பகுதி நல்லாவே விரிவடைஞ்சிடும். ஏன்னா கைகள் நம்ம பின்னோக்கி இப்படி கொண்டு போகும்போது மார்பு பகுதி ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து விரிவடைஞ்சிடும். அதே மாதிரி கால் முன்னோக்கி நீட்டுனாலும் சரி, இல்லை மேல் நோக்கி தூக்குறதுனாலும் சரி, கால்கள் வந்து நல்லாவே ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். அந்த ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் அண்ட் காஃப் மசில்ஸ் நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி இந்த பேலன்சிங் போஸுங்கிறதுனால நம்ம மைண்டு வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும், நல்லா காமாக இருக்கும். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா இருக்குங்க. ஆனா அதை எப்படி கத்துக்கிறது, யாரை அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்போம். நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பிகினர்ஸ்க்கு ஈஸியா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், இன்னும் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை கொண்டு போயிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டென்சஸ் அப்படின்னு வரும்போது நிகழ்காலத்துல, எதிர்காலத்துல, இருந்த காலத்துல, ஸோ இந்த மாதிரியான நம்ம வித்தியாசமான ஒவ்வொரு காலங்கள்லையுமே கொடுத்துட்டு தான் இருக்கு. ஸோ த ஃபார்ம் ஆஃப் ப்ரெசென்ட், ஃபார்ம் ஆஃப் பாஸ்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபியூச்சர் அப்படிங்கிறதான் அதை பர்ஃபெக்ஷன்ல, கண்டினியூஸ்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு டர்ன்ஸ்லையும் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு கண்டினியூஸ், ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு கொடுக்கும் போது ஸோ அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்கலாம் அப்படின்னா, நார்மலா ஒரு நிகழ்காலத்துல பேசுற விஷயங்களுக்கோ, கண்டினியூஸ்ல நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் பேசுறதுக்கோ, இல்லை நடந்து முடிஞ்ச விஷயத்த கரெக்டா சொல்றதுக்கோ அப்படிங்கிற மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதனால தான் காலங்களில் பார்த்தோம்னா 12 விதமான காலங்கள் இருக்கு. த ஃபார்ம் ஆஃப் 3 திங் மட்டும் வச்சு, அதாவது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மட்டும் வச்சுட்டு இந்த 12 விஷயங்களையும் கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டர்ன்ஸை எடுத்துட்டு வர்றது தான். சரிங்களா? ஸோ அப்போ அதன் அடிப்படையில் ஒரு வேர்ப் எடுக்கிறோம், ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம்னா ஒரு டென்ஸுக்கு ஒரு ரூல் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரூல் போதும் தான். பட் ஆக்ஷன் அப்படிங்கும் போது இந்த ஆக்ஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்றாங்க, நமக்கு யார் யார் எப்படி எப்படி அப்படிங்கிறது செயல்படுறது சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆக்ஷன் தான் முக்கியமான ஒரு வேலைகளாக செய்யக்கூடும். ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தை வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்குறதோ இல்லை முழுமையடைய செய்யறதோ அதுதான். ஏன்னா என்னதான் நீங்கள் ரூல் அப்ளை பண்ணாலும் அந்த ஆக்ஷன் கொடுத்தா தான் என்ன செயலை செய்கிறாங்கன்றதை இண்டிகேட் பண்ணும். அந்த செயலை யார் செய்கிறாங்கன்றதை வந்து சப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணும். சரிங்களா? அப்புறம் 2 விஷயங்களுமே தேவை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, ரூல் என்ன, எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் பாசிட்டிவ் ஃபார்ம், V1, V2, V3, V1 plus ing. Present, past, past participle. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ரெசென்ட்டில் வாட்ச், பார்க்க. V2 and V3ல watched. ஸோ வாட்ச். ஸோ வாட்ச்னா கையில் இருக்கக்கூடிய நமக்கு ரிஸ்ட் வாட்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ரிஸ்ட் வாட்ச்னா நம்ம கை கடிகாரம் அப்படிங்கிறது ரிஸ்ட் வாட்ச் ஆகும். இங்கே வந்து நம்ம கேன் சே பர்டிகுலர்லி ஆஃப் வாட்ச் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்க்குறது. ஓகேங்களா? கேன் அப்சர்வ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு வாட்ச்டுக்கு வந்து பார்த்தேன், பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது த ஃபார்ம் ஆஃப் 2 and 3. And V1 plus ing के watch plus ing, I mean watching. Okay, so the verb form ready. இப்போ subjects எழுதலாம். I, we, you, he, she, they, it. Then இது எல்லாமே can say subjects இல்லையா? Then rule போலாம். Subject plus is, am, are plus V1 plus ing plus object. ஓகேங்களா? ஸோ ரூல் ரெடி அண்ட் அஃபர்மேட்டிவ் ரெடி. இப்போ யாருக்கு என்ன மேட்சிங்ன்றது எழுதலாம்.
ஐ ஆம், ஐ வாஸ் அப்படிங்கிறது எழுதணும். ஸோ ஐ ஆம்க்கும் வாஸ்க்கும் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் ஃபார்ம். he is, was, she is, was, it is, was. So நமக்கு he, she, it over, then we, are, were, they are, were, you are, where. ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஃபார்மேஷன் கொடுத்துட்டோம், which is on present, then past, present, past. இவங்களுக்குமே present, past கொடுத்தாச்சு இல்லையா? ஸோ இதோடைய ஒர்க் ஃபார்ம் ரெடி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சென்டென்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் என்ன எடுக்கிறேன் இங்கன்னா வி அப்படிங்கிறத எடுக்கிறேன். வி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூ அண்ட் மீ, இருவர். யூ அண்ட் மீ அப்படிங்கிற 2 பேர் மட்டும்தான். ஸோ வி அப்படின்னா நாங்கள், இல்லை நாங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இருவர் எடுக்கிறோம். ஸோ வீக்கு வந்து ப்ரெசென்ட்டில் நம்ம எழுதுகிறோம். ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னால வி ஆர், V1 plus ing, watching. Watch plus ing, watching. We are watching TV. அதாவது television. ஓகேங்களா? So we are watching TV, television. ஸோ அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா நாங்கள் டிவி இல்லையா, தொலைக்காட்சி, வாட்சிங், பார்த்து, கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கொடுக்கணும். எதனால் அப்படின்னா இங்கே நம்ம நாங்கன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, யூ அண்ட் மீ அப்படிங்கும் போது இருவர் சொல்லியிருக்கோம். அப்போ கொண்டிருக்கிறோம்னா நான், நீ அண்ட் நீயும் நானும் அப்படிங்கிறது இல்லையா. அப்போ நாம்க்கு ஆப்போசிட் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர்கள் வந்தா இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அவள் வந்தா இருக்கிறாள், அவன் வந்தா இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நாங்கள் வி வரும்போது கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம், தொலைக்காட்சியை வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது தான். ஸோ அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மீன் புரிஞ்சுக்கிட்டா போதும், யார் எத்தனை பேர் குறிக்கும் அப்படிங்கிறது. யூ அண்ட் மீ ஆர் ஹி அண்ட் ஷீ அந்த மாதிரி 2 பேர் அப்படிங்கிறத குறிக்கிறது. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம உங்களுக்காக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நீங்களுமே இதை பேஸ் பண்ணி ஒரு 5 to 10 or 20 சென்டென்சஸ் எழுதவும் செய்யுங்க, பேசியும் பழகுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ளூயன்ஸ் வரும், வார்த்தைகளோட உச்சரிப்பு கரெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க. ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நமக்கெல்லாம் வெயில கண்டாலே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில ஒருத்தங்க இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் வெயில் என்ன, வெயில்னா நல்லதுங்க உடம்புக்கு, வெயில்ல தாங்க நமக்கு இந்த மாதிரியான விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேணுமென்ட்டே வெயில் நிற்கிற ஆட்கள்லாம் உண்டு. ஒரு சில பேர் நிழலே இருந்தாலும் வெயில தான் நிற்பேன்னு அடமுடிச்சு நிற்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அதுதான் ஈலியோஃபீலியா அப்படின்னு சொல்றாங்க. என்னையா அது புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு சிண்ட்ரோம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து வெயில ரொம்ப அதிகமா விரும்புறாங்களோ அந்த பர்சனை தான் ஹீலியோஃபீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் எப்படிங்க எப்போ பார்த்தாலும் லேட்டாக வர முடியும் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சில பேரை நம்ம பார்த்துருப்போம். அவங்க எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வருவாங்க. ஈவன் தோ நமக்கு டைம் இருக்குது அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு லேட்டாக வர்றது அப்படின்றது ரொம்ப பழகி போயிருக்கும். அவங்களுக்கு பேர் தான் டிட்ஸோபெட்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லேட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கே தெரியாது, நமக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் தான் இந்த
இந்த பேர். ஆனால் அவங்க நிஜமாவே வேண்டும் லேட்டாக வரணுன்றது அவங்களோட பிளானில் கிடையாது. இருந்தாலும் லேட் ஆயிடுச்சுனாலும் அவங்களுடைய மைண்டில் நமக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஸோ இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். டீனேஜர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த டீனேஜர்ஸ் மட்டும் எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வயசு இது வாலிப வயசு அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த வயசில் ரொம்ப துடிப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க. அதனால் அந்த டீனேஜுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 11 இல்லைன்னா இந்த 10 இதெல்லாம் வந்து அவங்க அம்மா என்ன சொன்னாலும் விளையாட்டுத்தனமாக சொன்னாலும் அதை போய் செய்யக்கூடிய ஒரு வயசாக இருக்கும். ஆனால் இந்த 12 எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 13, 14 இந்த மாதிரி டீனில் வரும்போது அது எப்போ அந்த 18, 19 வரைக்குமே ஃபுல் அந்த டீனேஜில் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. இதுக்காகவே நியூராலஜியில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ஜேர்னல் ஆஃப் நியூராலஜியில் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த டீனேஜ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அது வரைக்கும் அவங்க அம்மாவுடைய வாய்ஸு நல்ல ரிஜிஸ்டராக இருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு மாதிரி அன்ரெகனைஸ்டு வாய்ஸ்ன்ற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருமா. ஸோ யாரோ முகம் தெரியாத ஒருத்தவங்க பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதனால் அந்த கமாண்டிங் பவர் இருக்காது. யாரோ ரோட்டில் போகிறவங்க சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரியான ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் அவங்க இருப்பாங்க. இதை தான் ஜேர்னல் ஆஃப் நியூரோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டீனேஜில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது, யார் சொல் பேச்சும் கேட்காம இருக்கிறதுக்கான காரணம்லாம் அவங்களுடைய நரம்பியல்லே அந்த மாதிரியான மாற்றங்கள் வருது, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதை வச்சு ரொம்ப ஈஸியாக தப்பிச்சுக்கலாம்ல. இங்கெல்லாம் நமக்கு எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்கிறதுன்னு சொல்லவே முடிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம யோசிப்போம், அடுத்த நாள் மழை வரப்போகுதுன்னு அந்த மழை நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. ஆனால் அப்படி ஒரு விஷயத்த துபாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரியலாகவே. எப்படி இருக்கும், இப்போ மழை வரப்போகுதுன்னா இன்றைக்கி மழை வரப்போகுது அப்படின்றத நேற்றுக்கே நமக்கு சொல்லிடுவாங்க. இல்லை நாளைக்கு மழை வரப்போகுதுன்னா இன்றைக்கி நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். நாளைக்கு ஒரு 2லேருந்து மத்தியானம் 2 மணிலேருந்து ஒரு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மழை பெய்யும், எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கரெக்டாக அந்த 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மழை பெய்யுது. என்னையா நீங்கள் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். க்ளவுட் சீடிங் அப்படின்ற அந்த டெக்னாலஜி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது தான். ஆர்டிஃபிஷியலாக ரெயினை உருவாக்குறது, ரொம்ப நேச்சுரலான ரெயின் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு துபாயில். அதனால் துபாய் எங்கே மறுபடியும் வறண்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலே இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு மறுபடியும் துபாயை தூக்கி நிறுத்தியிருக்கு. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரெயின் எல்லாம் வரதுனால அங்கேயும் செழிப்பான விஷயங்கள் நடக்குது. கிட்டத்தட்ட அங்கே வெப்பம் சமநிலைக்கு கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் ரோட்லலாம் தண்ணி தெளிச்சிட்டு இருக்க முடியுமா? இல்லை நம்மளோட இந்தியாவில் இந்த மாதிரி கமாண்டு தான் சொல்ல முடியும், ரோட்டில் தண்ணி தெளிங்க, முடிஞ்ச அளவுக்கு வீடை தண்ணி வச்சு கூட்டுங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் பத்தாது, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி துபாய் ஆர்டிஃபிஷியலான ஒரு ரெயினை க்ரியேட் பண்ணுறது, அதுவும் 1 டே பிஃபோராகவே அனௌன்ஸ் பண்ணுறதுன்றதுலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. பார்த்தீங்களா, இயற்கையே நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. மிலிட்ரிக்கெல்லாம் டாக்ஸ் இருக்கும். அந்த மிலிட்ரி டாக்ஸ் எல்லாம் பயங்கர ட்ரெயின்டாக இருக்கும். ஆனால் யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்கள விட ஒரு ரேங்க் அதிகமாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறாங்க? அப்போ யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களுக்கு தானே ரேங்க் அதிகமாக இருக்கணும். ஏன் டாக்ஸுக்கு போய் ரேங்க் அதிகமாக கொடுக்குறாங்க? ஏன்னா அப்போவே நம்ம இந்த நாய்கள் பாதுகாப்பு எல்லாம் இருக்கும், நிறைய அதுக்கான கிளப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கணும், அதை யாரும் துன்புறுத்திடக்கூடாது, இந்த வாயிலா ஜீவன்களுக்கு நம்ம ஒரு காவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கிளப்ஸை உருவாக்குனாங்க. அப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு சில விஷயம் இந்த கால்நடைக்காக போராடினதெல்லாம் நிறைய நடந்துச்சு. ஆனால் இப்போ மிலிட்ரி பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணுறாங்கன்ன போது எங்கே யாரோ ஒருத்தங்க அதை துன்புறுத்திடுவாங்களோ அப்படின்னு எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு. அதனாலேயே ஒரு ரேங்க் அதிகமாக கொடுத்தாங்க. ஒரு ரேங்க் அதிகமாக கொடுக்கறனால பை லாலியே என்ன இருக்குன்னா, இன்கேஸ் அவங்க ரேங்க்ல அதிகமாக இருக்கிறவங்கள ஏதாவது மென்டல் டார்ச்சரோ அபியூஸோ பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்துக்கு பயந்துக்கிட்டே எல்லாரும் அந்த செல்லப்பிராணியை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறாங்க. இல்லைன்னா அவங்களுடைய தண்டனை கொடூரமாக இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்களாம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஹேண்டில் பண்ணுறவங்களோட அந்த டாக்ஸுக்கு ஒரு ரேங்க் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீங்கள் ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farida and Manzil Malikji.